अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमुतास्य शिष्यं श्री शंकराचार्यमुतास्य पद्मपादं च हस्तामवतं च शिष्यं तं तौडकं वाक्यकारं ज्ञानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। षडाधारपङ्के रुहान्तर्विराजते सुषुम्नान्तराळे अतितेजोलसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं पिबन्तीं सुधामूर्तिमीडे चिदानन्दरूपाम्। आचार्यपादैः कृत भवानी भुजंग स्तोत्रम। भवानी भुजंग स्तोत्रम பார்த்துட்டோம். இதுல 14 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இது 17 ஸ்லோகங்கள் அடங்கியதான ஒரு புஜங்க பிரயாதம் அப்படின்ற மீட்டர்ல எழுதப்பட்டது. புஜங்க பிரயாதம் அப்படின்னாக்க பாம்பு போற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு மீட்டர்ல அந்த ஒரு துவனியில இந்த பாடல்கள்லாம் இயற்றப்பட்டு இருக்கிறது. அதுல நம்ம 14 பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது 15, 16, 17. அதுல 15வது ஸ்லோகம் அழகா அப்படி முடிக்கிறார். சரண்யே வரண்யே சகாருண்யமூர்த்தே கிரண்யோதராத்யை அகண்யே சுபன்யே பவாரண்ய பீதேஷ்ச மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி. ரொம்ப அழகாக அந்த பக்தி உருக்கமாக எழுதுறார். நமஸ்தே 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 பவானி. அந்த பவானியினுடைய சொரூபத்தை நம்ம பார்த்தோம். வர்ணனைகள் எல்லாம் பார்த்தோம். அவனுடைய சிரசனுடைய வர்ணனை, முகத்தினுடைய வர்ணனை இல்லையா, அம்பாளுடைய ஆக்கிருதியினுடைய வர்ணனை எல்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போன தடவை அம்மா நீதாம்மா நாங்க அடைய வேண்டிய லட்சியம், நீதாம்பா நாங்க அடைய வேண்டிய ஞானமாக இருக்க, அதனால உங்களை லட்சியமாகவும் உங்களை ஞானமாகவும் கொண்டு உங்களை நாங்க சார்ந்து இருப்பதுல அதுதானே நியாயம் அப்படின்னு கதிர்மே மதிர்மே தேவி சர்வம் தொமேவ நீதாமா தொமேவ குரு தொமேவ சிவா எல்லாமே எங்களுக்கு நீதான் அப்படின்னு குருஸ்துவம் சிவஸ்துவம் சசக்திஸ்துவம் நீதான் எங்களுக்கு பரமசிவன், நீதான் எனக்கு சக்தி, நீதான் எனக்கு குரு, நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அப்பா அப்படின்னு ரொம்ப உருகி போயிட்டான். இப்படி சொல்லி இப்ப இன்னும் கொஞ்சம் பிரைஸ் பண்றார் அம்பால. சரண்யே அப்படின்றார். சரண்யம் அப்படின்னா பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரணம் அப்படின்னாக்கா புகலிடம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய பாதார விந்தம் தான். வாழ்க்கையில இந்த பிறவி பலன்ல இருந்து தப்பி சென்று திருப்பி ஒரு அம்மா உன்னுடைய வயத்துல புகாம இருக்கமே ஆனால் அதற்கு யாருடைய அனுகிரகம் இருந்து சேர்க்கிறதோ அவர்களை நாடுவது, அவர்களை புகலிடமாக கருதுவதுதான் நியாயம் அறிந்தவர்களுக்கு. ஆகையினால சரண்யம் அப்படின்னா சரணடைங்க தகுதியானவளாக இருக்கக்கூடியவள், எல்லாராலையும் சரணடையும் அடைய தகுதியாக இருக்கக்கூடியவளே அம்பாளே, ஞானத்தை கொடுப்பவளே, ஞானஸ்வரூபிணி சித்ஸ்வரூபிணி, என்னுடைய ஹிருதயாகாசத்திலிருந்து என்னை இயக்கி கொண்டு இருக்கிறாயே, உன்னை தெரியாமல் நான் இந்த மனசையும் புத்தியையும் நம்பி யார் யாரையோ நம்பி ஏமாந்தேனே, நீ இங்கதானே இருக்க அப்படின்றது அந்த வேதாந்த ஜன்ய ஞானம் வந்த பிறகு
அம்பாளே சரணம் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். அவள் தான் எனக்கு கதிர்மே மதிர்மே அப்படின்னு எனக்கு அறிவும் அவள் தான், என்னுடைய கதியும் அவள் தான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு இருக்க. இதுக்கு பேர் தான் இறைவனே முழுக்க சரணமகம் பிரபத்தியே சுதரசி தரசே நமஹா அப்படின்னு வேதங்கள்லாம் சரண்யமே அப்படின்னு அம்பாளைத்தான் சொல்லுகிறது. துர்கா சூக்தத்துல வேதத்துல எப்படி சொல்றது? துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்தியே, உங்களையே சரணம் பிரபத்தி பண்ணுகிறேன், சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரண்ய ரூபமாக இருக்கக்கூடிய பவானியே, பவானி சரண்யே. அதுக்கப்புறம் வரேண்யே அப்படின்னாரு. வரேண்யம் இல்லையா? நம்ம காயத்ரியில நம்ம தத் சவித்தோடு வரேண்யம், அந்த சவிதாதான் தேவர்களுக்கெல்லாம் பூஜிக்க தகுந்தவராக இருக்கு. தேவர்கள் எல்லாம் பூஜிக்க தகுந்தவராக இருக்கக்கூடியவள். அவள் யார்? அவள் தான் வரேண்யம், உத்கிருஷ்டமான தேவதை. உத்கிருஷ்ட தேவதை என்ன? அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகத புண்ணிய பிரபவதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் சௌந்தரிய லகரியில. அத்தஹா துவாம் ஆராத்யா, அதனாலதான் உங்களை ஆராய்த்து கொண்டு யாரு? பிரம்மா, சிவன், விஷ்ணு, இவர் 3 பேரும் தினந்தோறும் அம்பாளுக்கு பூஜை பண்ணி கொண்டே இருக்கிறான்னாக்க அது எப்பேற்பட்ட ஆதிசக்தி ஸ்வரூபம், பராசக்தி ஸ்வரூபமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வரேண்யம் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியவளே. அது மாத்திரம் இல்ல, அவள் எப்படி இருக்காரு? ஜனனி, மாதாவாக வேற இருக்கிறாள். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு சொல்லக்கூடியவள். அவள் எப்படி இருக்கா? எல்லாரையும் காப்பாத்துறது ஒரே குறிக்கோள் இல்லையா? சகாருண்யமூர்த்தே, ரொம்ப காருண்யம் இல்லையா? சுகாருண்யம், சுஷ்டு காருண்யம். அம்பாளுக்கு இணையாக கம்பேஷன் யாரும் கிடையாது லோகத்துல. நம்மளெல்லாம் அம்மா காப்பாத்துறா இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு பிறவி இல்லாத ஒரு தன்மையை அந்த அம்மாவால கொடுக்க முடியுமா? ஆனா இந்த அம்மாவால கொடுக்க முடியும். ஆகையினால இந்த அம்மாவுடைய காருண்யம் இருக்க, சாதாரண அம்மாவுடைய காருண்யம், பல ஊட்டி வளர்த்தவளுடைய காருண்யமே அவ்வளவு மகத்தானதுன்னு கொண்டாடுறோமே. இந்த அம்மாவுடைய காருண்யம் சுஷ்டு காருண்யம், அதை விட காருண்யம். எனக்கு திருப்பியும் ஒரு பிறவியே இல்லாமல் பண்ணக்கூடிய சாதுர்யம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய சுகாருண்யமூர்த்தே ஹிரண்யோதராத்யை, பிரம்மாவில் ஆரம்பிச்சு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னாக்க பிரம்மா அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அவர் தான் விராட்டாக இருக்கிறார். ஸ்தூல சரீரமாக இருக்கும் பொழுது விராட்டாகவும், சூக்ஷ்ம சரீரமாக இருக்கும் பொழுது ஹிரண்ய கர்ப்பராகவும், அதே மாதிரி காரண சரீரமாக காரண பிரபஞ்சத்துக்கு காரணமாக மாயையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஈஸ்வரன் அப்படின்ற பெயரோடையும் இருக்கக்கூடிய அந்த தேவர்களால் கூட ஒரு ஹிரண்யோதரம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்யத்தை வயிறில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஹிரண்ய கர்ப்பர். யாரு? பிரம்மா முதலியவர்கள், பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்போதராத்யை, ஹிரண்ய கர்ப்பர் ஆத்யைஹி முதலானவர்கள். அவர்களால் அம்பாள் எப்படி இருக்கார்? அகன்யே, அவர்களால கூட கணிக்க முடியல அம்பாளுடைய அழகு என்ன. மனோவாச்சாம் அகோச்சரமான அந்த சக்தி, அந்த சக்தியை இப்படித்தான் யாராலையாவது அளவிட முடியுமா, காண முடியுமா? அவ்வளோ அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரா. மனசுக்கும் வாக்குக்கும் இந்த ஃபீல்டுலயே இல்ல. அவளை எப்படி அப்பிரமேயம், அவளை என்ன அறியக்கூடிய பொருளான பிரமேயமான பொருளா இருந்ததுன்னா அறியலாம். இல்ல, சரி அவள் எங்க இருக்கா? அவ எங்க இல்ல. சொப்பிரகாசம், நான் 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 எப்பொழுதுமே எங்கிட்டயே ஒழித்து கொண்டே இருக்கக்கூடிய சொரூபம். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சொரூபத்தை எப்படி அளவிட முடியும்? அகன்யே, அளவிட முடியாதவளா இருக்கார். அது மாத்திரம் இல்ல, சுபுண்யே அப்படின்னாரு. நன்கு பரிசுத்தமான அந்த கரணங்கள். யார் ஜபம் பண்ணி பூஜை பண்ணி 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 அவருடைய மனசு சுத்தமாக இருக்கிறதோ அந்த சுத்தமான மனசுலதான் அம்பாளானவள் பிரகாசிக்கிறார். அது வரைக்கும் மூடுதலாவே இருக்கு. இவன் அப்படியே பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் எனக்கு அம்பாளுடைய ஆவிர்பாவம் ஆகும் 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 அப்படின்னு நினைச்சிட்டு பக்தி பண்ணிட்டே இருக்கான். இவனுடைய பக்தி பரிபக்குவம் வந்த பிறகு, இவனுடைய மனசு சுத்தமாக கண்ணாடி மாதிரி ஆன பிறகு அம்பாளுடைய அந்த ஆவிர்பாவமானது அவர்களுக்குள்ளேயே ஒரு பர்சனலாக ஏற்படுகிறது. இப்படி
சுபுண்யே நன்கு பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவள் காணப்படுபவளாக இருக்கிறாள். இப்படி அவள் சுபுண்யே. அது மட்டுமல்ல, பத்ரே அப்படின்னார். ஸ்வஸ்தி, பத்ரம், மங்களம், சிவம், கல்யாணம், இதெல்லாம் சினோனிம்ஸ், ஒரே அர்த்தம். பரமமங்கல ஸ்வரூபம் பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பத்ரம்னாக்க பரமமங்கலம். பத்ரம் கர்ணே விஸ்வயாம தேவா அப்படின்னு சொல்லலாம். பத்ரம் அப்படின்னாக்க மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடியவளே, மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடியவளே அம்பாளே. பவானி அப்படின்னார். ஏ பவானி, அம்மா என்ன பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரி, பவனுடைய ஆத்துக்காரியே, அல்லது இல்லையா பவானி, பவாவகா, பவாமகான்னு சொல்லக்கூடிய நான் நீயாக விரும்பக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவளே ஏ அம்பாளே இல்லையா? கதிர்மே மதிர்மே அவா இருக்கக்கூடிய அந்த பவானியே. பவாரண்யபீதே இல்ல, பவாரண்யபீதேஷ்ச பவ ஆரண்யம். பவம் அப்படின்னா திரும்ப 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 புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜகரேசயனம். இப்படி இந்த சம்சாரத்துல மாட்டின பிறவி பெருங்கடல்ல மாட்டிந்து முடிச்சுட்டு இருக்கான். பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பவாரண்யம் அப்படின்னு பேரு. இந்த சம்சாரம் எனக்கூடிய ஒரு காடு, இந்த அரண்யத்துல போய் மாட்டில் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, மேல போறதா, கீழே போறதா, கிழக்குல போறதா, மேற்குல போறதா, தெற்குல போறதா, வடக்குல போறதான்னு தெரியலையே. இப்படிப்பட்டு மாட்டின்னு இருக்கோம் இந்த சம்சாரத்துல. எங்க இடத்துல தொட்ட இடத்தெல்லாம் ப்ராப்ளம், துக்கம் 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 துக்கம். இப்படி இந்த துக்கமாக இருக்கக்கூடிய இந்த அரண்யம், இந்த அடர்ந்த காட்டிலிருந்து பீதேஷ்ட பயந்து போய் இருக்கக்கூடியார்கள். எங்க போனாலும் பயமா இருக்கு, நமக்கு சரியாவே வர முடியல. இல்ல எல்லாரும் எப்படி எப்படியோ இருக்கார்கள். சுத்தி இருக்கிறவர்கள் யாருக்கும் நம்மளுடைய மைண்டு தெரியல, அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டே இல்ல, அந்த அம்பாளுடைய பக்தியானது இல்லவே இல்லை. இப்படி எல்லாம் இருக்கார்கள். இவாகிட்டே இருந்தெல்லாம் எப்படியாவது தப்பிக்கணும். திருப்பி 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 பிறக்க வேண்டி இருக்கு. அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ள திருப்பி திருப்பி பிறக்கணும். இதுல இருந்து வெளியில வரணும்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த அம்பாள் தான் அவளுடைய ஞானத்தை எனக்கு சம்பாதித்து கொடுத்து அந்த பிரம்ம ஞானத்தை அளித்து பிரம்மமாக என்னை ஆக்க வேண்டும். இந்த பயத்திலிருந்து மாம் பாகி, இந்த சம்சாரம்ன்ற இந்த திரும்பி திரும்பி பிறக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து மாம் பாகி என்னை காப்பாற்று. அதுக்காக தாமா உனக்கு நமஹாதே 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 3 தடவை நன்னா என்னுடைய பக்தியை பிரதிபலிக்க பொருட்டுக்காக உனக்கு நமஸ்காரம் அம்மா, உனக்கு நமஸ்காரம் அம்மா, நீ உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். அம்மா மிகுந்த கருணையோடையும் காப்பாற்றக்கூடிய திறமையும் பூர்ணமாக இருக்கமா உங்களுக்கு. நீங்கள் புண்ணியமான மகிமையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சர்வலோக பிதாமகரான பிரம்மாவாலையும் உங்களுடைய பெருமையை அளவிட்டு கூற முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படிமா கூட முடியும்? அது மாத்திரம் இல்ல, இந்த சம்சாரம்ன்ற கொடிய காட்டில் நடுவுல அகப்பட்டுட்டு வெளியேற வழி தெரியாமல் பயத்துல திரும்பி திரும்பி பிறந்து திரும்பி திரும்பி வளர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கேனே, நீதாமா என்னை காப்பாற்றணும். உன்னுடைய திவ்ய சரணங்கள்ல திருப்பி 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 நான் நமஸ்காரம் பண்றேன்பா. நமஸ்தே பவானி, நமஸ்தே பவானி, நமஸ்தே பவானி அப்படின்னு நமஸ்காரம் பண்றோமா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். சரண்யே வரண்யே சுகாரண்யமூர்த்தே ஹிரண்யோதராத்யை அகண்யே சுபுண்யே பவாரண்ய பீதேஷ்ச மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி. எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் வந்துருத்தோம் இல்லையா? சரண்யே எல்லாரையும் சரணடைய தகுந்தவளே, வரண்யே சர்வ உத்கிருஷ்டமானவளே, சுகாருண்ய மூர்த்தே காருண்யத்தோட இருக்கக்கூடிய மூர்த்தியே, ஹிரண்யோதராத்யி ஹிரண்ய கர்ப்பர் பிதாமகர் போன்ற பிரம்மாஜி போன்றவர்களாலேயே அகண்யே அளவிட முடியாதவளே, சுபுண்யே பரிசுத்தமாக இருக்கக்கூடியவளே, பரிசுத்த மனசெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுக்கக்கூடியவளே, பத்ரே மங்களஸ்வரூபியே, பவானி பவாரண்ய பீதேஷ்ட இந்த சம்சாரம்ன்ற அரண்யத்தில் அடைந்திருக்கக்கூடிய வெளியேற முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பயத்திலிருந்து மாம் பாகி என்னை காப்பாத்து. தே நமஹா தே நமஹா தே நமஹா பவானி மாதா அப்படின்னு பார்த்தோம். 15வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகம். இதி மாம் மஹஸ்ஸி பவானி புஜங்க ஸ்துதிம் யஹ் படேத்
பக்தி யுக்தஸ்ச தஸ்மை ஸ்வகீயம் பதம் சாஸ்வதம் வேதசாரம் ஸ்ரீயம் சாஷ்ட சித்திம் பவானி ததாதி. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பவானி ஸ்லோகத்தை படிக்கிறோமே, எதற்காக இதை எழுதினார் ஆச்சாரியார்? எதற்காக என்னை போன்றவர்கள் என்ன புண்ணியம் செய்தானா இந்த புஸ்தகத்தை, இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியமானது எனக்கு கிடைச்சது, இதை பற்றி கேட்கக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைச்சது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை வாசிப்பதனாலையும் அறிந்து கொள்வதனாலையும் ஏற்படக்கூடிய பலனை சொல்லுகிறாரு. இது இமாம் மகத் ஸ்ரீ பவானி புஜங்க ஸ்துதிம் அப்படின்னு ஆச்சாரியாலே சொல்றாங்க. இப்படி இவ்விதமாக இமாம் இந்த மகத்தான ஸ்ரீ பவானி புஜங்கம் எனக்கூடிய ஸ்தோத்திரம், இந்த அம்பாளுடைய மகிமையை பொருந்தியதான பவானி என்ற பெயருடைய ஏற்பக்கூடிய அந்த அம்பாளுடைய இந்த பெருமைகள் இந்த புஜங்க பிரயாத விருத்தத்துல எழுதப்பட்டதான இந்த ஸ்தோத்திரத்தை யஹா புக்தி யுக்தஹாச்ச பக்தி யுக்தஹாச்ச பக்தி யுக்தஹாச்ச, இதை யார் ஒருவன் பக்தி பூர்வகமாக யுக்தியோட அறிவோட சேர்ந்து பக்தியோட சேர்ந்து இதை பார்க்கணும். பக்தி யுக்தமா யோசிச்சாதான் அம்பாளுடைய பெருமை அப்பதானே நமக்கு புரியும். அதஸ்துவாம் ஆராத்தியாம் ஹரிஹராதி பீரபி அப்படின்னாக்க ஹரிஹரன் விரிஞ்சி எல்லாம் கூட பூஜை பண்ணிட்டு இருக்கானா அது எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கட்டும், சித்ரூபிணியாக இருக்கக்கூடிய சக்தியா இருக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் யுக்தி யுக்தமாக அறிந்தவனுக்கு தான் அந்த பக்தி வரும். ஏதோ மேலோட்டமாக சகாம பக்தியா இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது. நிஷ்காம பக்தியோட யார் இதை புரிஞ்சு கொண்டு பக்தி பண்றானோ, பட்டே இதை படிக்கிறானோ வாசிப்பானோ, தஸ்மை பவானி, அப்படிப்பட்ட அவனுக்கு என்னுடைய தாயாரான இந்த அம்பாளானவள் பவானி இவள் எப்படிப்பட்டவளாக இருக்காள்? வேதசாரம், வேதங்களுடைய பரமசாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இதை புரிந்து கொள்றதே ரொம்ப கஷ்டம். வேதத்துடைய பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய தெய்வம் என்ன? பிரம்மம். அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு? அந்த பிரம்மமானது ஆணாக உபாசனை பண்றதா, பெண்ணாக உபாசனை பண்றதா, இல்லையா அந்தாவும் அதுவாக உபாசனை பண்றதா? அந்த பிரம்மத்துக்கு ஏது ஜெண்டர்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம பெரியோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய தாயை போன்று அவனை நினைக்கிறது சுலபமாக நினைக்கக்கூடியதான ஒரு உபாசனை. இந்த உபாசனை நம்ம அம்மா எல்லாருக்கும் பால் குடிச்சு நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். அந்த அம்மா மேல இப்ப ஏற்பட்ட ஒரு பிரேமை இருக்கு. ஏன் மாத்திரு பஞ்சங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய அந்த பரிவும், தாயினுடைய அன்பும், தாயினுடைய நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கு. ஆகையினால அந்த அம்பாளை நம்ம தாயா நினைச்சு பாக்குறது ரொம்ப வசதியோ இல்லையோ. ஆகையினால அவளை நாம என்ன பண்றோம், இதுதான் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த பராசக்தி எனக்கூடியதா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காது கேட்கிற சக்தி, கண்ணில் இருக்கக்கூடிய சக்தி, அதை எழுதக்கூடிய சக்தி, பாடக்கூடிய சக்தி, அதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி, ரிசர்ச் பண்ணக்கூடிய சக்தி, இன்வென்ட் பண்ணக்கூடிய சக்தி, இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு சக்தியாக இருக்குமே, அதுதான் அந்த சுப்ரீம் பவர், அந்த பிரம்மசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கிறது, வேதாந்த வேத்தியமாக இருக்கிறது, வேத வேத்தியமாக இருக்கக்கூடிய வேதத்தினால நாம் அறியக்கூடிய அந்த ஸ்வரூபம். அது என்ன ஸ்வரூபம்? ஸ்வகீயம் சாஸ்வதம், இல்லையா? அது அம்பாளுடைய தன்னுடைய சாஸ்வதமான ஸ்வரூபம், சனாதனமான ஸ்வரூபம், இல்லையா? அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், இல்லையா? சத்தியமான ஸ்வரூபம். அதுக்கு நிகழ்காலம், எதிர்காலம், வர்த்தமான, இறந்த காலம்லாம் கிடையாது. இந்த காலத்தை கடந்ததான ஒரு ஸ்வரூபம், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பதம், ஸ்தானம். அது என்ன பதம் அப்படின்னாக்க அது மோட்ச பதம், இல்லையா? திரும்பவும் வராத சதா சர்வகா ஆனந்தத்திலேயே ஆத்மாராமஹா, இல்லையா? ஆத்ம துஷ்டிகி ஆத்மாராமஹான்னா சொல்லக்கூடிய அந்த ஞானிகள் இருக்கக்கூடிய அந்த தன்மை, எந்த ஒரு சஞ்சனமும் இல்லை, திருப்தியான ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்தை திரும்பவும் பிறவி இல்லாததான ஒரு ஸ்தானத்தை இங்கேயே அதை அனுபவிக்கக்கூடிய ஜீவன் முக்தி எனக்கூடிய அந்த முக்தி ஸ்தானத்தை அடிக்கக்கூடியவள். அது மட்டுமா, அதுக்கு முன்னாடியும் கஷ்டப்படக்கூடாது. இந்த குழந்தை போகஞ்ச மோட்சஞ்ச, போகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் மோட்சத்தை கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் போகத்தை என்கரேஜ் பண்ணாது.
ஆனா இந்த அம்பாள் எப்படி ஸ்ரீ சுந்தரி வித்யாவானது எப்படின்னா போகஸ்ட மோக்ஷ கரஸ்த ஏவ, அம்பாளானவள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த முக்கியம் தரேன், அது வரைக்கும் கூட நீங்க கஷ்டப்படாம என்ன உபாசனை பண்ணம்பா, அதுக்கு உண்டான ஸ்ரீயம் அஷ்ட சித்தியும் சம்பத்தியும் கொடுக்கிறேன், சாகித்யத்தை கடைசியில கொடுக்கிறேன், உபனிஷத் கருத்தையும் கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நேர்மையாக தர்மமாக நீங்க அனுபவிக்கக்கூடிய காமனைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறேன், அந்த சம்பத்தியும் உங்களுக்கு கொடுத்து அஷ்டமகா சித்தின்னு சொல்ற லகிமா கரிமா பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டவிதமான ஐஸ்வர்ய சித்திகள் எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேய சுவாமிகளுடைய கதையில நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அவர் பெருசாகணும்னா பெருசாவார், மகிமாவாகவார், சின்னதாகணும்னா லகிமாவாக ஆவார், அப்படியே கரிமாவாக தன்னப்படியே வெயிட் ஆகணும்னா வெயிட் ஆகுவார், அப்படியே லகுவாக ஆகணும்னாக்கா லகுவாக ஆவார், அணுவாக ஆவார், அனிமாவா இருப்பார், மகிமாவா இருப்பார், லகிமாவா இருப்பார், கரிமா இருப்பார், பிராகாமியமாக இருப்பார், எங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகக்கூடியதான ஒரு சாதுரியம். இப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் இருக்கு, அஷ்டமகா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமகா சித்திகளையும் அம்பாளானவள் ததாதி கொடுக்கிறாள். சாகித்யத்தை கொடுத்ததோடு அந்த அம்பாள் புஜங்க ஸ்துதியை யார் படிக்கிறானோ அவனுக்கு சம்பத்துகள் வருது, அனிமாதி அஷ்ட சித்திகள் வருகிறது. அது மட்டும் இல்ல, திவ்யமான அந்த ஞானத்தையும் அந்த ஜீவன் முக்தி எனக்கூடிய ஸ்தானத்தையும் கொடுத்து கடைசியில அந்த உபனிஷத்துகளுடைய கருத்து வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்த நிலையையும் நமக்கு தந்து அளிக்கிறாளே, இதை விடவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட இந்த பவானி புஜங்கத்தை முடிச்சார். இதிமா மஹஸ்ரீ பவானி புஜங்க ஸ்துதிய படேத் பக்தி யுக்தஸ்ச தஸ்மை ஸ்வகீயம் பதம் சாஸ்வதம் வேதசாரம் ஸ்ரீயம் ச அஷ்ட சித்திம் பவானீம் ததாதி. இப்படிப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் ஞானத்தையும் கடைசியாக ஞானத்தையும் கொடுத்து உபனிஷத் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த விஞ்ஞானத்தையும் கொடுத்து நம்மை ஞானியும் ஆக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அந்த பவானி ஸ்துதியை யார் ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அது தெரியாம அங்க இங்க என்று அலைந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த பவானி புஜங்கத்தை வாசிச்சா போதுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு அப்படின்ற பெரிய காருண்யத்தோட ஆலயம் கருணாலயம்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்ம பகவத் பாதாளானவர் ஆதிசங்கர பகவத் பாதாளால் அருளப்பட்டதான இந்த பவானி புஜங்கம் எனக்கூடிய ஸ்லோகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை சொல்லி இப்ப கடைசியா எல்லாருக்குமே இந்த நாளைக்கு எல்லாருக்குமே இப்படி இருக்குமா, சாதாரண மனுஷனுக்கும் அது வர வேண்டாமா? ஆமா இல்லையா, எல்லாருக்கும் எல்லாரும் அப்படித்தானே வந்தோம், எல்லாம் மந்தமாக இருந்திருந்துதான் வரோம். அந்த மந்தமாக இருக்கக்கூடிய நமக்கும் ஏதாவது வழி பண்ணணும். இந்த பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் வேதாந்த தத்துவங்கள் உபனிஷத் தத்துவங்கள் வேதத்தை கரைச்சு குடிக்க முடியுமா? இதெல்லாம் தெரியுமா நமக்கு? தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சை கச்சரியம் சாங்கியன் எவ்வளவு பாடங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கு. வேதாந்தங்கள்லாம் சாமானிய ஜனங்களும் இந்த நிலைக்கு அடையணும், அந்த பக்தி இருக்கணும். பக்தி படிப்பினாலதான் வரணும்னு இல்லையே, பக்தினாலையும் எல்லாருக்கும் அந்த நிலையானது ஏற்படலாமே அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா முடிக்கிறார். பவானி 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 திரிவாரம் உதாரம் உதா சர்வதாயே ஜபந்தி ந சோகோ ந மோஹோ ந பாபம் ந பீதி கதாச்சித் கதஞ்சித் குதச்சித் ஜனானாம். பவானி 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 திரிவாரம் உதாரம் முதா சர்வதாயே ஜபந்தி ந சோகோ ந மோஹோ ந பாபம் ந பீதி கதாச்சித் கதஞ்சித் குதச்சித் ஜனானாம். எப்படி அந்த சம்ஸ்கிருத பதங்கள்லாம் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளவு ஈஸியா எழுதியிருக்காருன்றத பாருங்க. பவானி 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 திரிவாரம் நமக்கே புரியுது. பவானி பவானி பவானின்னு யார் ஒருவன் 3 தடவை சொல்றானோ இல்லையா, இந்த ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய சக்தி இல்ல எனக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்தி, எங்க அம்மா மேல எனக்கு பக்தி, அந்த அம்பாள் மேல பக்தி இல்லையா. நான் வெறுமை பவானி பவானி பவானின்னு சொல்லுவேன், அதெல்லாம் அம்பாள் பார்த்துக்கிட்டோம்.
எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு கேட்கக்கூடிய திறமையே எனக்கு கிடையாது. நான் எதாவது அசடுக்காம கேட்பேன். எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது. அம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. என்னுடைய புத்தி சக்தியும் ஒரு 4-5 விஷயத்துக்கு மேல ஞாபகம் வச்சுக்கிற கெப்பாசிட்டியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே நம்பிக்கை, அம்பாள் என்ன காப்பாற்றுவாள். அவளுடைய அந்த சரண்யமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய காலடியில என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். பவானி பவானி பவானி, இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. இவ்வளவுதான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அம்பாள் நீங்க சொல்ற மாதிரி அப்படியே பெரிய ஸ்தோத்திரம். குருஸ்துவம் சிவஸ்துவம் சக்திஸ்துவம் துமேவ மாதா பிதா துமேவ துமேவா வித்யா துமேவா சிபந்து கதிர்மே மதிர்மே தேவி சர்வம் துமேவ. இப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேரை சொல்லுவேன். நமஸ்காரத்தை பண்ண மனப்பூர்வமா நமஸ்காரம் பண்ணுவேன். பவானி 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 இது திரிவாரம். இப்படி 3 தடவை உதாரம் உதா சர்வதாயே ஜபந்தி. இப்படி உதார மனசோட மனப்பூர்வமாக சதா எப்பொழுதுமே சர்வதா முதா சந்தோஷத்தோட அந்த ஜபம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அம்பாள் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை 100%. பவானி பவானி பவானி. கொஞ்ச நேரம் வேலை செய்வேன், போவேன், பவானி பவானி பவானி. இப்படியே சதா சர்வகாலம் அந்த பவானி பவானின்னு அந்த சிந்தனையிலேயே. அதுவும் எப்படி, அது ஒரு மூச்சு விடுற மாதிரி எனக்கு. அது ஒரு அப்பிரயத்தனத்தா, பிரயத்தனமே இல்லாம அப்படி முதா சந்தோஷத்தோட, இல்லையா எப்படி ஒரு சந்தோஷத்தோட சொல்லுவேன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த பேரை சொன்னாலே. இப்படி சதா சர்வகாலமும் சந்தோஷத்தோட யார் ஜபந்தி எவர்கள் ஜபித்து கொண்டு வருகிறார்களோ ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு சரி பவானி 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 நான் ஜபிச்சுட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சார் என்ன பிரயோஜனம் கேட்கிறேங்களா? ஆஹா சொல்றேன் கேளுங்க. ந சோகோ நமோஹா. உங்களுக்கு சோகம் என்பது வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சோகம் 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 கம்ப்ளைண்ட், இல்லையா? ஒருத்தரை பார்த்தாலே எனக்கு சார் பல்வலி சார், கால்வலி சார், ஏதாவது சார் மாட்டு பண்ணி இப்படி பண்றா சார், என் ஃப்ரெண்ட் இப்படியா மாட்டா சார், எங்க பாஸ் இப்படி இருக்கா சார், எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட், இல்லையா? இந்த கம்ப்ளைண்டே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இல்லையா? சோகம்ன்றதே கிடையாது. இருந்தா தானே கம்ப்ளைண்ட். எல்லாம் எனக்குள்ள நான் தாங்கிப்பேன். எனக்குள்ள பவானி இருக்கா, அவள்கிட்ட நான் போட்டுட்டேன். போங்க, நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ண போறேன் என்கிட்ட, எல்லாம் என்னை பத்தி அம்பாளுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு தைரியம் ஒண்ணு இருக்கும், இல்லையா? அந்த தைரியம் இருந்ததுன்னா வாழ்க்கையில சந்தோஷம் தான் இருக்கா. பவானி பவானின்னு சந்தோஷத்தோட சொல்லிட்டே இருந்தா சோகம் போச்சுன்னு மோகம் போச்சு. அது என்ன மோகம்? எது நல்லது எது கெட்டது என்று அறியாத ஒரு மூடன் நான், இல்லையா? முதல்ல எது அமிர்தம்னு நினைக்கிறேனோ அதுதான் கடைசியில விஷமா அமையிறது இந்த உலகத்துல. நானும் பார்த்துட்டேன். எதை விஷம்னு நான் வாண்டான்னு ஒதுக்கினேனோ அதுதான் அமிர்தமாக ஆகிறது, இல்ல? விஷம அமிர்தம் பவே. இந்த எது நல்லது எது கெட்டது என பகுத்து அறியக்கூடிய சாமர்த்தியம் இல்லையே. ஏன் என்னுடைய மனசு அப்படி டெல்யூடட், மோகத்தை அடைந்திருக்கிறது. எனக்கு எந்த டெசிஷனும் கரெக்டா எடுக்க தெரியல, இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் மோகத்தினால நிறைய தவறு செய்து விடுகிறோம், இல்லையா? எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். எதையோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நினைச்சு கிராப் பண்ணா அது பட்டுன்னு போயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகையினால மோகத்துல பிடிபடு இதெல்லாம் இல்லாத ஒரு நிலை வரணும். அந்த அம்பாள் பக்தி இருந்ததுன்னா அவள் நமக்கு சரியான சமயத்துல என் புத்தியில உட்கார்ந்துட்டு ஒரு டிசிஷனை எடுக்க வைப்பா. ஒரு நிலை. ந பாபம் ந பீதிஹி. ஒரு பாபமும் இல்ல. அம்பாளை நினைத்து கொண்டே இருக்கிறதுனால நான் யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், யாரை தப்பா நினைக்க போறேன்? சதா சர்வ காலமும் அம்பாளையே நினைத்து கொண்டிருந்தா எனக்கு அவ மேல கோபம், இவா மேல கோபம், இவா கவனிக்கலையே, அவா கவனிக்கலையே, இவா என்ன கூப்பிடலையே, அவா என்ன கூப்பிடலையே. இந்த லோக விவகாரங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். சதா சர்வகாலம் இருந்தா பாபமே வராது, இல்லையா? அவனை பற்றி தப்பா நினைக்கிறது, இவனை பத்தி இப்படிதானே பாப செயல்கள்லாம் மனசுல வந்து நம்மளை கெடுக்கிறது. அந்த பாபமே இல்லாத ஒரு நிலை. பவானி பவானின்னு சொல்ல சொல்ல பாபமே இல்லாத ஒரு நிலை. பீதி பயமும் இல்லை. முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் எழுத்ததுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தான். இப்ப அந்த அம்பாளுடைய தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு அவள்தான் என்னுடைய தகராகாசரூபிணியா உட்கார்ந்து என்னை இயக்குறான்னு தெரிஞ்சு போன பிறகு அவளுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கா இங்க உட்கார்ந்துட்டு. ஆகையினால அவள் நிச்சயமாக எனக்கு அபயத்தை கொடுப்பாள் அப்படின்ற அபீதி அப்படின்ற ஒரு நிலையை எனக்கு கொடுப்பாள். பயமற்றதான அபயமான ஒரு நிலை, பயமற்றதான ஒரு நிலை அபீதி அப்படின்னு சொல்லக்கூடிய சோகம் இல்லை, மோகம் இல்லை, பாபம் இல்லை, பீதி இல்லை.
சரி, இப்ப இல்ல சார், அப்புறம் வந்ததுதான். கதாச்சித்து எப்பொழுதும் இல்லையா, எப்பொழுதும் எக்காலத்திலையும் உங்களுக்கு சோகம் இல்லை, மோகம் இல்லை, பாபம் இல்லை, பயம் இல்லை, போங்கன்னு. சரி, எப்போதும் இல்ல சார், எதுல இருந்துன்னு தெரியாது சார். நீங்க சொல்றது ரைட்டுன்னா கதஞ்சித்து எதுல இருந்து உங்களுக்கு வராது சார் இல்லையா. எவ்விதமாகவும் கதஞ்சித்து எவ்விதமாகவும் உங்களுக்கு சோகமோ மோகமோ பாபமோ பீத்தியோ வராது, எக்காலத்திலையும் வராது. குதச்சித்து எந்த ஒரு காரணத்தினாலையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போ சந்தோஷமா இரு, பவானி 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 3 தடவை சொல்லிட்டு இல்லையோ, நீ வாழ்க்கையை நடத்து, நான் பாத்துக்கிறேன், உன் பின்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன், உன் மனசுலயே உட்கார்ந்துதான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு கேரண்டி கார்டு நம்ம கையிலேயே இருக்கு. அந்த பவானின்ற அந்த குதச்சித்து ஜனாம் இல்லையா, இந்த ஜனங்களுக்கு, இந்த மக்களுக்கு, ஜனங்களுக்கு எந்த காலத்திலையும் கதாச்சித்து கதஞ்சித்து எவ்விதமாகவும், குதச்சித்து எவ்வித காரணத்தினாலும் சோகமோ மோகமோ பாபமோ பீத்தியோ கிடையாது 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 அப்படின்ட்டார். இந்த ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியது என்ன, சக்தியற்று இருந்தவர்கள் கூட பவானி பவானின்னு சதா உச்சரித்துக் கொண்டே 3 தடவை சொல்லிக் கொண்டே இருந்தால் சகலவிதமான சோகம் மோகம் பாபம் பயம் எல்லாம் விலகிடும்னு ஆச்சாரியால் அப்படி உறுதியோட நமக்கெல்லாம் ஒரு கேரண்டி கார்டு கொடுத்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறார். இப்ப ஏற்பட்ட வசதியான இந்த பவானி புஜங்கத்தை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சதுக்கு நாம எல்லாம் அந்த அம்பாளுக்கு நன்றியை சொல்லி இதை ஏற்பாடு பண்ண தர்மதேவக்காரர் அவர்களுக்கு நமஸ்கார பூர்வமான நன்றிகளையும் சொல்லிட்டு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.